வணக்கம் மக்களே. ஸோ இது என்னுடைய 2வது வீடியோ டிவிகே நண்பர்களுக்காக. அதில் நிறைய விஷயத்த சொல்லலை, அதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் தெரிஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, மக்கள் முன்னாடிலாம் ஒரு இறுகிய மனத்தோடு நம்ம வந்து எதையும் வெளியில் பேச மாட்டாங்க. அப்படி பேசினாங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனை வருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அது கிடையாது. இப்போ வந்து இந்த மீடியா சுதந்திரம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த கடந்த ஒரு 25-30 வருஷத்தில் இப்போ தான் அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சாமானியனோட ஒரு விஷயத்தை வெளியில் சொல்ல வராங்க, தைரியமாக வீடியோ போடுறாங்க. நானே பார்த்தீங்கன்னா அந்த என் கடைக்கு முன்னாடி ஒரு பேரிகேஜ் வச்சாங்க. அங்கே ஒரே தொல்லையாக இருக்குன்னு ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணோம். போலீஸ் வச்சாங்க. நான் நேராக போய் அவர்கள்கிட்ட போய் பாராட்டிட்டு வந்தேன், சந்தோஷம் சார் அப்படின்ட்டு. அதே மாதிரி அதை வச்சாங்களா இல்லையான்னு டிஎஸ்பிலாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ இன்ஸ்பெக்டர்லாம் பார்க்குறாங்க. ஸோ அவங்கவுங்க வேலையை செய்கிறாங்கன்றப்ப உண்மையிலே மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட குறைகள் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த எழுதிட்டு போய் கொடுத்தது அப்படிலாம் இருந்தது. இப்போ அப்படிலாம் கிடையாது. டக்குன்னு வீடியோ போட்டு விட்றாங்க. டக்குன்னு யார்கிட்ட போகணுமோ அவங்கக்கிட்ட போயிடுது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டலில் வந்து பயங்கரமாக நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. எல்லார் கையிலையுமே மொபைல் இருக்குது. ஸோ தப்பை வந்து கரெக்டாக சுட்டி காட்டிடலாம். அதே மாதிரி வந்து ஒரு நல்லது பண்ணுறாங்கனாலும் அந்த நல்லதும் பார்த்திங்கன்னா டக்குன்னு போய் எல்லாருக்கிட்டையும் ரீச் ஆகும். ஸோ இதில் வந்து பொய் சொல்ல முடியாது, ஓட முடியாது, ஒளிய முடியாது. நல்லதை மட்டும்தான் பண்ணி ஆகணும். அப்படி ஒரு சூழ்நிலையில் இப்போ நம்ம தான் இருக்கோம். அதனால் நம்ம நல்லதை மட்டும்தான் செய்யணும், வேறு எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. ஸோ மக்கள் தைரியமாக இருங்க, தைரியமாக பண்ணுங்கள். ஸோ நம்ம பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே அது நல்லதை சேர்ந்து தான், நல்லதை ஊட்டி தான் போகும். அதே மாதிரி இந்தியாவே நம்மளை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டிவிகே பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு மொத்த சவுத் இந்தியாவுக்கு முதல்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு நாங்களாம் எதிர்பார்க்குறோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இது வரைக்கும் மற்ற கட்சிகளை பற்றி மற்ற ஊர் மக்கள் இந்த அளவுக்கு பேசி நாங்கள் பார்த்ததில்ல. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. டிவிகே பற்றி வந்து ஆந்திராவில் இருக்கவங்க பேசுகிறாங்க, கர்நாடகாவில் இருக்கவங்க பேசுகிறாங்க, மகாராஷ்டிராவில் இருக்கவங்க பேசுகிறாங்க, ஏன் உத்தரப்பிரதேஷ், டெல்லி இந்த மாதிரி ஏரியாவோட பேசுகிறாங்க. நான் என்னுடைய சில சேட்டு நண்பர்கள்கிட்ட பேசினேன். அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா விசாரிக்கிறாங்க, எப்படி போயிட்டுருக்கு, என்ன போயிட்டுருக்கு, நாங்கள் நிறைய விஷயம் பார்க்குறோமே, அதெல்லாம் உங்கள் ஊர்லேயும் நடக்குதா அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு ஆரம்பம்னு எடுத்துப்போம். ஸோ நல்லதை செய்வோம், அரசியல் பேசுவோம், நல்ல விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போவோம். தேங்க்யூ.